திருக்கோவிலூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்திற்கு சிகிச்சைக்கு வந்த நபர் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் நிலையத்திற்கு சீல் வைத்த வருவாய்த்துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது குச்சிப்பாளையம் ஐயப்பன் நகர். இந்த பகுதியில் லோட்டஸ் பவுண்டேஷன் எனும் பெயரில் போதை மறுவாழ்வு மையம் மற்றும் மனநல மருத்துவமனை உள்ளது. இதில் கடந்த 5/7/2024 அன்று சித்தாமூர் கிராமத்தில் வசிக்கும் பொன்முடி என்பவரது மகன் ராஜசேகர் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் அவரது மைத்துனர் மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 12 மணியளவில் உடல்நிலை சரியில்லை என கூறி திருக்கோவிலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பின்னர் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது செல்லும் வழியிலேயே ராஜசேகர் இறந்ததாக அவரது மனைவிக்கு நிர்வாகத்தின் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த தனது கணவர் ராஜசேகரின் உடலில் ஆங்காங்கே காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் சந்தேகமடைந்த அவரது மனைவி ராஜாமணி மானலூர்பேட்டை காவல் நிலையத்தில் கணவரின் இறப்பில் சந்தேகம் உள்ளது என புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மணலூர்பேட்டை போலீசார் உடனடியாக ராஜசேகரின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது உடலின் பல்வேறு பகுதிகளில் காயங்கள் இருப்பதை உறுதி செய்து லோட்டஸ் பவுண்டேஷன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் பெயரில் திருக்கோவிலூர் டிஎஸ்பி பூபாலன் மற்றும் திருக்கோவிலூர் ஆய்வாளர் பாலாஜி தலைமையில் நேற்று நள்ளிரவு முதல் லோட்டஸ் பவுண்டேஷன் மருத்துவமனையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை அடிப்படையில் இன்று போலீசாரின் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் லோட்டஸ் பவுண்டேஷன் மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். மேலும் அதன் உரிமையாளர் பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் காமராஜ் உட்பட 6 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.